ஒரு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. ஆஸ்கர் அவார்டு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தடவ. ஆஸ்கர் அவார்டு. அந்த படத்து பேரு சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ். தி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை. நான் வெறும் அந்த கதையை பத்தி மட்டும் படிச்சேன். அதோடைய ட்ரெய்லரை பார்த்தேன். இந்த 20ஆம் தேதி செப்டம்பரோ ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கு. பிரான்ஸு, இங்கிலாந்து, யூகே, அமெரிக்கா 3 இருக்கு. தி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு. ஒரு சினிமா ஹீரோயின் மார்லின் மன்றோ மாதிரி சினிமா ஹீரோயின். அவ 50 வயசுக்கு அப்புறம் அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. பெரிய வீழ்ச்சி. அவன் கணக்குல வீழ்ச்சி. அப்புறம் டிவி சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சு அப்படியே கீழே யாராலையும் மதிக்கப்படாம, யாராலையும் கவனிக்கப்படாம அப்படி இருக்கும்போது அவளுக்கு மீண்டும் தனக்கு தன்னுடைய இளமை கிடைக்கணும்னு ஒரு விருப்பம் வருது. இளமை வேணும்னு. அந்த இளமைக்கு யாரோ ஒரு யோஜனை சொல்றான். இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டா நம்முடைய டிஎன்ஏ மாறிடும். இளமையான வெர்ஷன் கிடைக்கும். நம்முடைய ஒரு காப்பி, இளமையான ஒரு விஷயம் கிடைக்கும்னு. அவன் அதை போட்டுக்கணும்னு விருப்பப்படுற. கண்டிஷன் ஒன்று போடுறது. இந்த இன்ஜெக்ஷனை ஏற்றுக்கணும்னா நீ உன்னுடைய டைமை இது உன்னுடைய டிஎன்ஏ மாற்றி ஒரு இளம் உருவத்தை உருவாக்கும். ஆனா உன்னுடைய காலத்தை நீ அவளோட ஷேர் பண்ணிக்கணும். அதாவது ஒரு வாரம். சரியா இல்லையா? குரல் கேட்கிறதா இல்லையா? ஆனா கட்டாய் வருது எனக்கு. கட்டாய் வருதா? நீங்க பின்ன ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் வெளியில உட்கார்றேன். மொபைல்ல இருந்தே பேசுறேன். அப்போ காலத்தை அவளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறது. அதாவது ஒரு வாரம் இந்த வயசான உடம்பு, அடுத்த வாரம் அந்த இளம் உடம்பு. அதுக்கப்புறம் அது ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்குமா. திரும்ப ஃப்ரெஷ்ஷா செல்லெல்லாம் உருவாகிறது. இந்த வயசான உடம்பு வந்துடும். ஊசி போட்டு ஒரு வாரத்துல அது ஃப்ரெஷ் ஆயிரும். திரும்ப இளமை உடம்பு கிடைக்கும். அப்படி ஒரு கண்டிஷன். அந்த அடிப்படையில இவன் அந்த கண்டிஷனை ஏத்துட்டு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறார். இவளுடைய பேரு இந்த இந்த மெயின் ஹீரோயினுடைய பேரு ஏதோ இப்ப பேரு ஞாபகம் இல்லை. எலிசபெத் ஏதோ ஒழிச்சுங்க. அந்த இளமையான வடிவம் அதனுடைய பேரு சு. சு அப்படின்னு பேரு. என்ன ஆகுது? இன்ஜெக்ஷனை ஏத்துட்டு மெதுவா திரும்ப பழைய இளமை வருது. அதெல்லாம் வருது. அப்புறம் அந்த இளம் படங்களை இவ வயசான அந்த ஒரு வாரத்துல அந்த இளமையா வந்த சு படங்கள் எல்லாம் பார்க்கிறார். பார்த்துட்டு அவ மேல பொறாமை வருது. அதாவது தன் மேலேயே தன்னுடைய மறுவடிவம் தான் அது. பொறாமை வருது. அப்புறம் அப்படி கதை போய் கடைசியில வேண்டாம், இந்த முதுமையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு முதுமையை ஏத்துட்டு அந்த சு அதோட மறைஞ்சு போயிடுற இளமை அப்படின்னு ஒரு கதை. எனக்கு ஒரு இன்னொரு இங்கிலீஷ் சினிமா ஐ வாண்ட் டு பி 16 அகெயின் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு கரெக்டா தலைப்பு ஞாபகம் இல்லை. நான் மீண்டும் 16வது வயசை அடையணும் அப்படின்னு ஒரு கதை சினிமா. வயசான ஆளு 45 50 வயசான ஆளுக்கு திரும்ப பழைய 60க்கு 16க்கு வேணும்னு போறான்.
அப்போ 16 கிடைக்கிறது அந்த உடம்பு. கிடைச்சப்புறம் அவனுக்கு காலேஜ்ல மற்ற பசங்களோட பார்த்தா எல்லாமே வேற மனநிலையில இருக்காங்க. இந்த காலத்து 16 வயசு பசங்க. இவன் அந்த பழைய காலத்து 16 வயசு பையன். 40 வருஷம் பழைய. அப்போ அங்கே சின்ன கிளாஷ் நடக்குது. கடைசியில அவன் வந்து நான் இல்ல அப்படின்னு அந்த இளமை 16 வேண்டான்னு சொல்லி திரும்ப ஏத்துக்கிறான். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அந்த படம். இந்த 2 படத்த பத்தி பார்த்தபோது, எனக்கு வந்து ஒரு கதை ஞாபகம் வந்தது. நம்ம இன்னைக்கு அந்த கதைய சொல்லலான்னு மனசுல எண்ணம் வந்தது. அதாவது நஹுஷன் அப்படின்னு ஒரு ராஜா. நம்ம அந்த கதைய அப்புறம் பார்ப்போம். நஹுஷன். நஹுஷனுக்கு அதான் அந்த ஒரு ஜடபரதன்னு ஒரு கதை சொன்னேன் பாருங்க. ஒரு தடவ சொன்னேன்னு நெனைக்கிறேன். நஹுஷனுக்கு பல்லக்கு மேல உட்கார வச்சு 4 பேரு தூக்கிட்டு போவேன். அதனால ஒருத்தன் காலியா இருப்பான். ஒருத்தன் இல்ல 3 பேர் தான் இருப்பான். அவன் லீவ்ல போயிருவான். இப்ப 4வது ஆள தேடும்போது ஜடபரதன் அங்க மரத்தடியில உட்கார்ந்திருக்கிறான். நல்ல உடம்பு திடகாத்திரமான உடம்பு. அவன கூப்பிட்டு பல்லக்க தூக்க சொல்றான். அவன் அவன் ஒண்ணும் ப்ரொடெஸ்டும் பண்ணல. ப்ரொடெஸ்டும் பண்ணல. அவன் வந்து இதுவும் என்ன சொல்லுது, என்ன ஏது பேரம் பேசல, எதுக்கு எங்க போறேன், எதுவுமே சொல்லல. அவன் பாட்டுக்கு ஜடம் மாரி அந்த பல்லக்க எடுத்துக்கிறான். அப்புறம் தாவி தாவி போறான். தரைய பார்த்துட்டே நடந்து. தாவி தாவி போறதுக்கு அவனுக்கு கோபம் வருது. அவன் உள்ள பல்லக்குல அவன் மண்டை போய் கூரையில இடிக்கிறது. அப்படி நடக்க அவன் காலால இவன உதைக்கிறான். இந்த நஹுஷன. இவன் பூச்சி பொட்டு மேல கால் வைக்கக்கூடாது. அதுக்காக தாவி தாவி போறான். அவன் உதைக்கிறான். அதுக்கப்புறம் அவர்கள் 2 பேருக்கும் நடுவுல ஒரு சம்வாதம் நடக்கிறது. பகவத்கீதை மாதிரியே. ஜடபரதன், நஹுஷன். அவன் இந்திரன் ஆனான். நிறைய யஜ்ஞங்கள்லாம் செய்து இந்திரன் ஆனான். அவனுடைய ஒரு மகன். அவனுடைய ஒரு மகன். அந்த மகனுக்கு பேரு அவர் ஆக்சுவலா ரகுகுணன் நினைக்கிறேன். அந்த ராஜா பேரு ரகு. ரகுகுணன். அவர் பின்ன வேற. ரகுகுணன் வேற. இது நான் சொல்றது நஹுஷன். அவர் கதை எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த நஹுஷனுடைய மகனுக்கு பேரு 2 பையங்க. யதி, யயாதி. யதி சன்னியாசியா போயிட்டான். ராஜ்யத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. யயாதி ராஜாவாகிறான். இந்த யயாத்தியுடைய கதை தான் நம்ம இன்னைக்கு யோசனை பண்றோம். அந்த இடத்துல இன்னொரு பேரலல் கதை. தேவயானி அப்படின்னு சுக்கராச்சாரியருடைய பெண். ராட்சசர்களுடைய குரு. தேவயானி சுக்கராச்சாரியருடைய மகள். அந்த ராஜா, ராட்சச உலகத்துடைய ஒரு ராஜா. அவன் பேரும் மறந்து போகுது. அவனுக்கு ஒரு பெண் சர்மிஷ்டா அப்படின்னு பேரு. ஸ்ரீனிவாசன் ஸ்ரீராம் அந்த ராஜா பேரு ஞாபகம் இருந்தா சொல்லுவோம். சர்மிஷ்டாவுடைய அப்பா. அரக்க குலத்துடைய ராஜா. பையன்ட்டே நிறைய வருஷம் வாங்கிட்டு இருப்பார் இல்லையா? அவருக்கு குரு தான் இந்த சுக்கராச்சாரியர். ராஜாவுக்கு ராஜகுரு. சுக்கராச்சாரியருடைய பெண் தேவயானி. ராஜாவுடைய பெண் ராஜகுமாரி வந்து சர்மிஷ்டை. ஒரு தடவை இவெல்லாம் குளத்துல குளிச்சுட்டு இருக்கா. குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இந்திரன் வரான். இந்திரன் வந்த உடனே எல்லாரும் அவசர அவசரமா தன் மேல உடம்புல துணியை போட்டுக்கிறார். அங்க குவித்து வச்சிருக்கிற துணி அதை எடுத்து போட்டுக்கும் போது இந்த தேவயானி என்ன செஞ்சுட்டா, ராஜகுமாரியுடைய துணியை எடுத்து தன் மேல போட்டுட்டார் அவசரத்துல. அந்த சர்மிஷ்டாவுக்கு கோபம் வருது. என்ன நீ இது இருந்தா என்னுடைய துணியை போட்டுப்ப. அப்போ அந்த கோபத்துல அவளை 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் வந்து குருவா ராஜாவா யாரு பெரியவன், யாருடைய அதிகாரம்? குருவுடைய பொண்ணு, ராஜாவுடைய பொண்ணு.
அதுல ராஜா வந்து பலமா இந்த ராணி யுவராணி வந்து சர்மிஷ்டை கடைசியா பெரிய ஒரு கோபம் வந்து அந்த தேவயானிய ஒரு பாழுங்கிடத்துல தள்ளி விட்டு போயிரு. ராஜா தான் பவர்ஃபுல். குருலாம் நம்மள கைகட்டி சேவகம் பண்றவன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தேன். பாழுங்கிடத்துல தள்ளிட்டு போயிடுற தேவயானி. போன பிறகு தேவயானி பழுங்கிடத்துல கிடக்கிற அந்த வழியா யயாத்தி போகிறான். இந்த பகுதி ராஜா, அதாவது இப்போ இருக்கிற ஹஸ்தினாபுரம், இப்போ இருக்கிற மகதம், அதெல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யயாத்தி அந்த வழியா போகிறான். இந்த பெண்ணை பார்த்த உடனே அவனை கைப்பிடிச்சு அவளை தூக்கி கிணத்தை விட்டு வெளியில எடுத்து காப்பாத்துற. காப்பாத்திட்டு அவனும் போயிடுறான், இந்த பொண்ணும் போயிடுறான். ஆனா அவனுக்கு மனசுல இந்த பெண்ணை பற்றி ஒரு விருப்பம் வந்துடுறது. யார் என்னன்னு விசாரிச்சு அந்த பெண்ணுடைய அப்பாவை பார்க்க போறான். யயாத்தி அப்படிங்கிற ராஜா. யயாத்தி அந்த குருவை பார்க்க போன போது சுக்கராச்சாரியர் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிறாரு. கல்யாணமும் நடக்கிறது. இந்த தேவயானி சர்மிஷ்டைய பழி வாங்கணுங்கிறதுக்கு வாய்ப்பு காத்திருக்கிறார். சர்மிஷ்டை எனக்கு தாசியா, வேலைக்காரியா என்னோட வரணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ற. சுக்கராச்சாரியர் போய் ராஜாட்ட சொல்ற. ராஜா குரு சொன்னா கட்டளை இருந்தா கூட அவர் சொல்றாரு, 1000 தாசிகளை நான் கொடுக்குறேன். 1000 தாசிகள், என் பொண்ணை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு. இவ பிடிவாதமா இருக்கிறா. இல்ல 1000 வேண்டாம், எனக்கு ஒண்ணே ஒண்ணு, அவ மட்டும்தான். அந்த அவளை தாசியா எடுத்துன்னு போறேன். சுக்கராச்சாரியர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குற யயாத்திக்கு. இந்த பாரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ அந்த தாசி சர்மிஷ்டை எவ்வளவு ராஜகுமாரி, அழகா இருப்ப, அவளோட ஏதாவது உறவு வச்சுக்கிட்ட அப்படின்னு வார்னிங் கொடுத்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த தாசியா இவ எப்படி கைகேயிக்கு தாசியா அவ வந்தா இல்லையா, அவ பேர் என்ன, மந்தரை தானே? ஆமா. சீர்வரிசையிலே அப்பா அனுப்பி வைக்கிற சீர்வரிசையிலே வந்தா. அந்த மாதிரி இந்த சர்மிஷ்டை தேவயானியோடைய தாசியா அவருக்கு தோழியா தாசியா என்ன சொல்லணுமோ சொன்னேன். யயாத்தி தேவயானியோட குடும்பம் நடத்துறான். 2 குழந்தைகள் பிறக்கிறது. எனக்கு அந்த பெயர்கள்லாம் இப்ப ஞாபகம் இல்லை, ஆனா எல்லாம் பிரபலமான பெயர்கள். அதுல சிபி கூட ஒருத்தன் நினைக்கிறேன், சிபி சக்கரவர்த்தி. அந்த மாதிரி 2 பையங்க பிறக்கிறாங்க. ஆனா அவனுக்கு இந்த ஷர்மிஷ்டாவை பார்க்கும்போது மனசுல கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறது. அந்த ஷர்மிஷ்டையும் அவனோட மையன் கொண்டு அவரோட இருக்க முயற்சி பண்ற. எனக்கு என்னுடைய அப்பாவுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கேன், அது வந்து அப்படின்னு. அப்போ அவ ஏதோ ஆர்கியூ பண்றா. இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி குழந்தை பெறுவதற்காக கேட்கும்போது உறுதிமொழியை விடலாம், சத்தியத்தை கொஞ்சம் விடலாம் அப்படின்னு ஒரு 4-5 விஷயம் சொல்றாரு. அந்த சமயத்துல சத்தியத்தை விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. சரின்னு இவன் சர்மிஷ்டையோட இருந்து 3 பையங்க சர்மிஷ்டைக்கு பிறக்கிறாங்க. ஆனா இவளுக்கு குழந்தை பிறந்ததோ இவளோட இருப்பதோ தேவயானிக்கு தெரியாது. தேவயானி ஒரு வேஷம் மறைந்து ஒளிந்து இவளோட ஒரு அப்படி இருக்கிறான். ஒரு நாள் அவளுக்கு தெரிய வருது, தேவயானிக்கு. நட்பு இது நண்பர் தானே, 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னால. அப்படியே எதுலயோ தெரிய வருது, 3 பையங்க பிறந்துட்டாங்க. உடனே அவளுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்பா கிட்ட போற, இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. அப்பாவுக்கு அவரு கோபக்காரர் சுக்கராச்சாரி. உடனே இவரை கூப்பிட்டு சாபம் கொடு, நீ
ஜரா அவஸ்தா, அதாவது வயோதிகம், உடம்பு அப்படியே ஜர ஆயிடும், வயசான உடம்பாயிடும். பொட்டன்சி முழுசா முடிஞ்சு போயிடும், ஆற்றல் இல்லாதவன் ஆயிடுவேன் அப்படின்னு சாபம் கொடுக்கும். இவரால முடியல, இன்னும் நான் இளமைக்கான காலம் இன்னும் மிச்சம் இருக்கு, அந்த நேரத்துல இப்படி ஒரு சாபம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்ப திரும்ப போய் கெஞ்சுறான், பிரார்த்தனை பண்றான் சுக்கராச்சாரியர்கிட்ட, ஏதாவது இதுல இருந்து விடுதலை, ஏதாவது ஒரு இது கொடு, விமோச்சனம் கொடு. அப்போ சரி, உனக்கு 5 பையங்க இருக்காங்கல்ல, அந்த 5 பையங்கள்ல எவனாவது ஒருத்தன் உன்னுடைய முதுமையை ஏத்துக்கிட்டா, அப்ப நீ இளைஞனா அவனுடைய உடம்ப நீ ஏத்துக்கலாம், இளமை உடம்பு அப்படின்னு சொல்லி இவர் போய் பாருங்க, அப்பாவுடைய நிலையை பாருங்க. சந்தனு அங்கே அந்த பெண் மத்ஸ்யகந்தாவை பார்த்துட்டு காதல் பட்டு அந்த அவருடைய அப்பாட்ட போய் நின்று இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி, அவர் வந்து ரொம்ப சந்தோஷம். சந்தனு ஹஸ்தினாபுரத்துடைய ராஜா, தன் பெண் அவளுக்கு கல்யாணம் ஆகிறா. அப்பா அவ கண்டிஷன் போடணும், எஸ் கல்யாணம் பண்ணிக்க தயார், ஆனா நீ வந்து இவளுக்கு பிறக்கிற பையன்தான் ராஜா ஆகணும். சந்தனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. பீஷ்மர் பிறந்திருக்காரு ஏற்கனவே, ட்ரைனிங்ல இருக்காரு பரசுராமன், அங்க இந்த கங்கா அழைச்சுன்னு போயிட்டா அவளை. அந்த பீஷ்மர் அவ்வளவு திறமைசாலி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் வருத்தத்தோட திரும்பி வந்துடுறாரு வீட்டுக்கு. அரண்மனைக்கு வந்தப்புறம் ஆனா அந்த அந்த ஆசை அவர் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு, அதுவும் மறக்க முடியல. ஆனா அவருடைய கண்டிஷனையும் ஏற்க முடியல. அது பீஷ்மருக்கு நான் செய்யக்கூடிய துரோகம் நினைத்து. பையன் 16 வயசு பையன், அவன் பார்க்கிறான் அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்காரு, என்ன காரணம் கேட்டாக சொல்ல மாட்டாரு. அதனால அவரை ரதத்தை ஓட்டின்னு போனவர்கிட்ட கேட்டு, எங்க போனீங்க, எங்கெங்கெல்லாம் போனீங்க, அப்பா எங்க போனாரு, அதெல்லாம் ட்ராக் பண்றான். இந்த மத்ஸ்யகந்தா அவளுடைய வீட்டுக்கு போனது தெரிய வருது. இப்போ இவன் இப்போ வரும்போது அங்க போய் அவருடைய அப்பாவை பார்க்கிறான். அப்பா வந்து இந்த மாதிரி நான் கண்டிஷன் கொடுத்தேன், கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு உங்க அப்பா. அப்படியா, என்ன கண்டிஷன்? அவளுக்கு பிறக்கிற பையன் தான் ராஜா ஆகணும் கண்டிஷன் கொடுத்தேன். உடனே வந்து பீஷ்மர் பிரதிஜை எடுக்கிறார், சபதம் எடுக்கிறார். எனக்கு பிறந்த எனக்கு நான் ஒத்துக்கிறேன், இதை அவளுக்கு பிறக்கிற குழந்தையே ராஜா ஆகும். நீ சொல்லலாம்டா, உனக்கு மகன் பிறந்தா அவன் ஏத்துக்கணும் இல்ல, நீ தானே மூத்த மகன், மூத்த மகனுடைய மூத்த மகன், அவன் ஏத்துக்க மாட்டேன்னு. நான் பிரதிஜை செய்கிறேன், நான் ஆஜீவன பிரம்மச்சாரியாவே இருப்பேன், திருமணத்துல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடு. பெரிய சபதம் பாருங்க. அங்க அப்பாவுடைய நிலை என்ன? ஒரு பக்கம் காதல் இருந்தா கூட, மனசுல காமம் இருந்தாலும், பையன் அவனுடைய லைஃப், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய தகுதி திறமை, அதை நினைச்சு தன்னுடைய காமத்தை அடக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் முடியல, அது வெளிப்படுத்துறது அவருடைய முகம். பையனை அதை பூர்த்தி செய்ய வைக்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அதுக்காக தானே பிரதிஜை எடுக்கிறான். அங்க அந்த கேஸ். இங்கே இவர் போய் 5 மகன்கிட்டையும் ஒவ்வொருத்தையும் அவ கெஞ்சுறார், உன்னுடைய இளமையான உடம்பை எனக்கு கொடு, என்னுடைய இந்த தளதளன்னு போன இந்த உடம்ப நீ ஏத்துக்கோ அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா முதல் பையன் மறுக்கிறான், 2ஆம் பையன் மறுக்கிறான், 3ஆம் பையன் மறுக்கிறான், 4ஆம் பையன் மறுக்கிறான். சர்மிஷ்டாவுக்கு பிறந்த கடைசி பையன் புரு, அவன் பேரு புரு. புரு குரு இல்ல, புரு வம்சம் இதுதான், ஆனா அவன் பேர் புரு, பௌரவ. அந்த புரு அப்பாவுக்காக இதை ஏத்துக்கிறான். தான் அந்த வயோதிக உடம்பை வாங்கிட்டு தன்னுடைய இளமையான உடம்பு அப்பாவுக்கு கொடுத்தார். இவர் தன்னுடைய 2 மனைவிகளோடையும் போய் ஹனிமூன் போயிடுறாரு, என்ஜாய் பண்ண. போயிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. 1000 வருஷம், இது 1000 வருஷம் ஒரு கால் மிகைப்படுத்தப்பட்ட காலமா இருக்கலாம்.
எப்பவுமே சொல்லும்போது கோட்டி சூரிய சமப்பிரபான்னு சொல்றோம். கோட்டி சூரியனுக்கு சமமானதுன்னு. நமக்கு என்ன அது தெரியுமா? கோட்டி சூரியன் அப்படிங்கிறது. அது இருக்கலாம். இல்ல நம்முடைய டைம் ஸ்பேனுடைய கணக்கு வேற விதமா இருந்திருக்கலாம். 1000 வருஷம் இருந்திருக்கலாம். சரி ஏதோ 1000 வருஷம் அப்படி வாழறாங்க. இந்த குழந்தைகள், இந்த பெண்களோட. அவன். ஆனா அதிலே கூட அவனுடைய காமம் திருப்தி ஆகல. இன்னும் அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. அப்படி இருக்கும்போது அவன் கடைசியில அவனுக்கு தன்னுடைய மகனுடைய ஞாபகம் வந்து, மகனுக்கிட்ட தன்னுடைய இளமையான உடம்ப மகன்கிட்ட ஒப்படைச்சுட்டு, மீண்டும் பழையபடி அந்த முதுமையான உடம்பை எடுத்துண்டு, அப்புறம் தவங்கள் காட்டுக்கு போய் தவங்கள்லாம் பண்ணி, அவரு புண்ணிய லோகத்துக்கு போய் சேர்றாருன்னு கதை. இன்னைக்கு அந்த வெஸ்டர்ன் சினிமால சப்ஸ்டன்ஸ்ல ஒரு வயசானதா வயசானது உடம்புக்கு வயசாகுறதுங்கிறதை ஏற்றுக்க முடியாத மனப்பான்மை அதை காட்டுது. இளமையான உடம்ப சமுதாயம், ஆண்கள் இவர்கள்லாம் எப்படி பார்க்கிறாங்க? பிசினஸ் ஹவுஸ் எல்லாம் இளமையான பெண்களை எப்படி இளமை அப்படிங்கிற அந்த உடம்புடைய இளமையை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணும் ஆணும் சரி தனக்கு வயசான தலைமுடி நெரிச்சு போச்சு, இல்ல கொஞ்சம் தோலெல்லாம் தளதளன்னு ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்தா உடனே அந்த மருந்து, இந்த மருந்து, இந்த ஏரோபிக்ஸ் அது இதுன்னு ஏதோ பண்ணி தன்னை வந்து இளமையா காட்டிக்க முயற்சி பண்றாங்க. இறுக்கமான உடைகளை போட்டு, தலைக்கு சாயம் பூசி அப்படின்னு நடக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு படம். எப்போவாது இந்த Netflix அதுலலாம் வந்ததுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வரும். நல்லா பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அது கதை படிச்சதுலேருந்து தோணுது. எனக்கு யயாத்தி தான் ஞாபகம் வந்தது. நம்முடைய காமரூபம் துராசதம் அப்படின்னு இந்த 3வது அத்தியாயத்துல சொன்ன மாரி, காமம்ங்கிறது வெல்லப்பட முடியாத ஒரு பெரிய வலிமையான கோட்டை. அத வெல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டம் அது வெல்வது அப்படின்னு கீதையில சொல்றாங்க. அதை யயாத்தி முதல்ல அக்செப்ட் வாழ்க்கை, இளமை, நடு வயசு, முதுமை. இத முதல்ல அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு எதிரா போராடக்கூடாது. இளமையாகவே இருக்கணும். அப்படி பல பாடங்கள் நமக்கு யயாத்தியில கிடைக்கும். இந்த கீதையிலேயே இன்னொரு இடத்துல ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம். ஜரா வயோதிகத்தை தினம் 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 நினைக்கணும். வயோதிக வயோதிகர்களோட வாழணும். அவர்களை பார்க்கணும். தன் மேல அந்த ஃபோக்கஸ் லைட்டை திருப்பி பார்க்கணும். வயோதிகம் வாழ்க்கையோட ஒரு இயற்கையான விஷயம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். அது நமக்கு பல வகையில மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த படம் எனக்கு இந்த கதை இன்னைக்கு சரி நேற்று தான் படித்தேன். இந்த புதன்கிழமை இதை பற்றி பேசலாம் அப்படின்னு எண்ணம் வந்தது. இன்னைக்கு நான் இங்க வந்து சேர்ந்திருக்க மாட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். கார்ல திருப்பூர் அங்கிருந்து இங்க வரேன். திருச்சியில வந்திருக்கு. இப்போ திரும்ப தாராபுரம் போகணும். இப்போ முடித்த உடனே கிளம்பணும். பார்ப்போம். அடுத்த வாரம் வேற ஒரு விஷயத்தோட பார்ப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம்.